சாந்தி. 30/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்வதற்காக இறை தாமத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இது உங்களை அதி மேன்மையான மனிதர்களாக்கும் சத்தியத்தின் சகவாசமாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு தந்தையை விடவும் மேன்மையானவர்களாகவும் அவரை விட எவ்விதத்திலும் குறைவற்றவர்களாகவும் ஆவீர்கள்? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உலக அதிபதி ஆகுவதில்லை. நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதுடன் உங்களை பிரம்மாண்டத்திற்கும் அதிபதிகள் ஆக்குகின்றேன். அதி மேன்மையான தந்தையாகிய நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு வணக்கம் கூறுகின்றேன். இதனாலேயே நீங்கள் என்னை விட அதி மேன்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். அதிபதிகளாகிய உங்களுக்கு நான் வணக்கம் கூறுகின்றேன். பின்னர் நீங்கள் உங்களை இவ்வாறு ஆக்கிய தந்தைக்கு வணக்கம் கூறுகின்றீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நாங்கள் பிரம்மாவின் வாய்வழி தோன்றிய குழந்தைகளான பிராமணர்கள். சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கான இக்கல்வியை கடவுளே வந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த போதையிலும் சந்தோஷத்திலும் நிலைத்திருங்கள். இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் இந்த ஞானம் என்ற சாவியால் எல்லையற்ற பாக்கியத்தின் பொக்கிஷங்களை பெற்று சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர் ஆகுவீர்களாக. சங்கம யுகத்தில் குழந்தைகளான நீங்கள் எல்லோரும் இந்த ஞான சாவியை பெறுகின்றீர்கள். இதன் மூலம் நீங்கள் உங்களின் பாக்கியத்தை உருவாக்குகின்றீர்கள். இந்த சாவியை பயன்படுத்தி நீங்கள் விரும்பிய அளவு பாக்கிய பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த சாவியை நீங்கள் எடுத்த உடனேயே சகல பொக்கிஷங்களாலும் நீங்கள் நிரம்பியவர்கள் ஆகுகின்றீர்கள். எந்த அளவிற்கு நீங்கள் சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர்கள் ஆகுகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களிடம் இயல்பாகவே சந்தோஷம் காணப்படும். அதை நீங்கள் சந்தோஷத்தின் நீர்வீழ்ச்சி அனாதியாகவும் நிற்காமலும் பாய்வதை போன்று அனுபவம் செய்வீர்கள். எந்த வகையான பேறுகளும் குறைவின்றி சகல பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருப்பது போல் நீங்கள் தோற்றம் அளிப்பீர்கள். ஸ்லோகம். தந்தையுடன் நல்லதொரு இணைப்பை வைத்திருங்கள். நீங்கள் தொடர்ந்து சகல சக்திகளின் மின்னோட்டத்தை பெறுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். உங்களிடம் எந்த அளவிற்கு தூய்மை உள்ளதோ அந்த அளவிற்கு பிராமண வாழ்க்கையின் ஆளுமையை கொண்டிருப்பீர்கள். தூய்மை குறைவாக இருக்குமாயின் அந்த ஆளுமையும் குறைவாகவே இருக்கும். இந்த தூய்மையின் ஆளுமை இலகுவாக சேவையை வெற்றி நிறைந்தது ஆக்குகின்றது. எவ்வாறாயினும் ஏதாவதொரு விகாரத்தின் சுவடு சிறிதளவேனும் இருக்குமாயின் அதன் சகபாடிகள் நிச்சயமாக அங்கே இணைந்து கொள்ளும். எப்படி தூய்மை அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் ஆழமாக தொடர்பு பட்டதோ அதேபோல் தூய்மையின்மையும் 5 விகாரங்களுடனும் ஆழமாக தொடர்பு பட்டது. உங்களுக்குள்
விகாரத்தின் சிறிதளவு சுவடேனும் இல்லாத போதே நீங்கள் உங்களின் தூய்மையின் ஆளுமையால் மற்றவர்களுக்கு சேவை செய்கின்றீர்கள் என சொல்ல முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. பொன்னோடல் போனது பூமியின் தேகம், நான் மறையோதிடும் நாயகன் ரூபம், கருணை பொழிந்திடும் போமுகம் நான்